வணக்கம். ஹலோ எவ்ரிவான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் எனக்கு எந்திரிச்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஹால் நீட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தேன். லைட்டாக கொஞ்சம் இதாக தான் இருந்தது. இன்னொரு பக்கம் வந்துட்டு செடியை தாங்க திரும்பி பார்த்தேன். ஏன்னா செடி வந்து நேற்று தண்ணிக்குள்ளே வச்சுருந்த மணி பிளான்ட்டை அதை வந்து மண்ணில் மாற்றி வச்சுருக்கேன். நல்லா வாடலை, எதுவும் ஆகலை, நல்லாயிருக்கு. இந்த ஆர்கிட் பார்த்திங்கன்னா வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுதான் வாங்கி வச்சுருந்தேன். பட் அதில் இருக்க பூவெல்லாம் வாடி கீழே விழுந்துருச்சுங்க. ஆனால் எனக்கு அந்த ஸ்டெம்பை வந்து கட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு தெரியல. அதனால் அதை அப்படியே நான் விட்டுட்டேன். நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், வளரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அப்படியே விட்டுட்டேன் நான். பட் செடி வந்து நல்லாயிருக்கு. அதாவது வாடலை, அந்த இலையெல்லாம் நல்லா ஸ்டிஃபாகவே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க. பட் வெளியில் பார்க்கும்போது அந்த சன்ரைஸை பார்த்தோன்னே ஒரே எனர்ஜெட்டிக்காக ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாக வந்து மழை பெஞ்சு ஒரு மாதிரி நசன்னு இருந்ததுன்னு சொல்லலாம். எந்திரிக்கிறதுக்கே தோண மாட்டேங்குது. ரொம்ப லேசியாக இருந்தது. இன்றைக்கி எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே. ஸோ அதனால் வந்து காலையில் எந்திரிச்சிட்டு நைட்டே வந்து பிளான் பண்ணிட்டேன் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத. அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் என்னென்ன மிச்சம் மீதி இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சட்னி வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் மிச்சமாயிடும். ஒரு இத்துணுண்டாவது மிச்சமாயிருங்க. அதனால் வந்து அதுவும் நல்லா இருந்தது அப்படின்னா தான் நான் எடுத்து வைப்பேன். இல்லை அப்படின்னா தூக்கி போட்டுருவேன். இன்றைக்கெல்லாம் நல்லா இருந்ததுனால பூண்டு சட்னி, அப்புறம் உளுந்து துவையல் அதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதை எடுத்து வச்சிட்டேன். சரி சாம்பார் வச்சிடலாம். சாம்பார் வச்சிட்டோன்னா காலையில் மேபி சட்னி பிடிக்கல அப்படின்னா கூட சாம்பார் வச்சு சாப்பிட்டு ஆஃப்டர்நூனுக்கு வெளியில் போயிட்டு வந்துட்டு ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. எனக்கு இந்த குளிரில் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கு பெருசாக விருப்பம் இல்லைங்க. அதனால தான் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு புளி ஊற வைக்கலான்னு ஓப்பன் பண்ணால் புளி காலி. இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நடக்கிற விஷயங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் கழுவி வச்சுருவேன் இல்லையா. சம்டைம்ஸ் வந்து நான் கழுவி தொடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். அதை ரீஃபில் பண்ண மறந்துடுவேன் ஏதோ ஒரு நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று தான் ரீஃபில் பண்ணேன். அப்போவும் எனக்கு இந்த புளி ரீஃபில் பண்ணுறதை நான் மறந்துட்டேன். ஏன்னா அது மூடி அதே இடத்துல இருக்கவும் மறந்துட்டேன். இப்போ காலையில் எழுந்திரிச்சினே முதல் வேலை அதான் இருந்தது. ஸோ ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஊறணும் சாம்பாருக்கு அப்படிங்கிறதுனால சுடுதண்ணி வச்சுக்கலாம். அந்த கிண்டிலில் வந்துட்டு நம்ம சுடுதண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். அது எப்போ நான் வாங்கினேனோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் தண்ணி குடிப்பேன், சுடுதண்ணி தான் குடிப்பேன். அதுக்கு ஆன் பண்ண ஆரம்பித்து வின்டர் ஸ்டார்ட் ஆனதுனால சுடுதண்ணி வந்து எப்போவுமே இந்த சூடு பண்ணிகிட்டே இருக்க அடுப்பு பற்ற வைப்பேன் இல்லையா, அந்த வேலை இல்லாமல் இதை வந்து டக்குன்னு ஆன் பண்ணால் டக்குன்னு சூடாகிடுது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இல்லைன்னா சம்டைம்ஸ் நான் வந்து சூடு பண்ணி ஒரு வாட்டர் பாட்டிலில் கூட ஊற்றி வச்சுப்பேன். இது வந்துட்டு ஒரு ரெகுலர் வேலை மாதிரி எனக்கு ஆயிட்டுருக்கு இந்த வின்டர் டைமில் சுடுதண்ணி. அது கிண்டில் வந்துட்டு இங்கே கண்டிப்பாக யூஎஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவிலையுமே மழை காலத்துலலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, குழந்தைகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா. சாம்பாருக்கு வந்து இன்றைக்கி இந்த ரேடிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து குட்டி குட்டியாக முட்டை மாதிரி அழகாக இருந்ததுங்க. வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் வாங்கணும்னு. இந்த தடவை வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். இது 2 வீக்ஸ் ஆச்சு இந்த ரேடிஷ் வாங்கி. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன். இதான் லாஸ்ட்டு பேட்ச்சு. இதுவுமே நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் சீவி இதில் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிட்டேன். 1 பாட்லேயே சாம்பார் வைக்கிறதுனால குக்கர்லேயே எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. எண்ணெய் ஊற்றி சீரகம், கடுகு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு லைட்டாக தாளிச்சிட்டு வெங்காயம், பூண்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி இருக்கும் இல்லையா, தக்காளியும் இதோட நீங்கள் போட்டு எவ்வளோ வெங்காயம் போடுறீங்க அதுக்கு கம்மியாக தக்காளி போட்டாலே போதும். நான் வந்து அரை வெங்காயம் தான் போட்டேன். சேம் அரை தக்காளி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா புளி போடுறோம் இல்லையா, அதனால் நீங்கள் தக்காளி கம்மியாக போட்டால் ப்ராப்ளம் இல்லை சாம்பாருக்கு. அதனால் நான் இன்றைக்கி வந்துட்டு அரை தக்காளி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுலேயே பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்துட்டு போடுறதுக்கு முன்னாடி தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அளவு பார்த்திங்கன்னா எனக்கு பருப்புக்கு எப்போவுமே அளவு கிடையாதுங்க. என்னோடய கையளவு தான் நான் போடுவேன். அது ஃபஸ்ட்டு இப்போ இருந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டது. அளந்து போட்டால் எனக்கு அதெல்லாம் ஒத்து வரதில்லை. கையளவு போட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் தனியாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் காரம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால. புளியும் ஊற்றுவேன், அதனால் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாகிடும். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்குள்ளே என் பொண்ணு வேற எழுந்திரிச்சு வந்துட்டா.
ஓ மை காட்! அவள் எந்திரிச்சிட்டா அப்படின்னாலே வந்துட்டு அடுத்த வேலை நம்ம வந்து ரெடி பண்ணிடணும் அவளுக்கு கொடுக்கறதுக்கு. அவளுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி விடணும். அப்படி இல்லை அப்படின்னா அவள் ஒரு மாதிரி லேசியாக பண்ணானா என் பின்னாடியே நின்றுக்கிட்டு இருப்பா. இப்போவும் என் பின்னாடியே தான் புளியெல்லாம் அதில் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம முள்ளங்கி வந்து போட்டுட்டு மூடி வைக்கணும். முள்ளங்கியும் பருப்பும் லாஸ்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அதுக்குள்ளே பாப்பா எந்திரிச்சு வந்து தூக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். இப்போ வந்து கொஞ்சம் வார்த்தைகள்லாம் நல்லா குழந்தைகளுக்கு வந்து அந்த 2.5 வயசில் தெரியும் போது அது வரைக்கும் தூக்கவே சொல்ல மாட்டாங்க. எங்கே போனாலும் கீழே விட சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து தூக்குன்னு தூக்கி அவளை இடுப்பில் வச்சுட்டு என்ன சமைக்கிறோம் அதை காட்டணும் அவளுக்கு. அப்புறம் வந்து இப்போ புதுசாக வந்துட்டு அந்த திட்டில் வந்து உட்கார வைக்கணும். அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா நான் வந்து உட்கார வைப்பேன். ஏதாவது இருக்குது அப்படின்னா நான் உட்கார வைக்க மாட்டேன். ஆனால் அவளுக்கு வந்து அங்கே தான் உட்காருன்னு சொல்லுவாள். எனக்கு கொஞ்சம் அது பயமாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சின்ன கிச்சன் இல்லையா, அதனால் நான் வந்துட்டு உட்கார வைக்க மாட்டேன். நீ போ அப்படின்னு சொல்லி அவளுக்கு பாலை தான் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்னா லைட்டாக ஆற்றி ஆகணுங்க. நான் வேறு ரொம்ப காய்ச்சிட்டேன் பாலை. அது ஆறுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வின்டரில் கொண்டு போய் வெளியில் வச்சாலே எனக்கு ஆறிடும். ஆனால் வந்து பால்கனி திறந்தாலே இவள் வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிருவாள். அதனால் நான் பால்கனியே இப்போ இவனால் நான் திறக்கிறதே இல்லைங்க. ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. அந்த பால்கனியோட டோர் பார்த்திங்கன்னா கண்ணாடி இல்லையா, அதை தொட்டைங்கனாலே அவ்வளோ சில்னஸ் இருக்கும். இங்கெல்லாம் அந்த மாதிரி தான். பாப்பாவுக்கு வந்துட்டு நான் அந்த பீட்ரூட் மால்ட்டு தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தீபாவளிக்கு வந்துட்டு தக்ஷன் டிலைட்லேருந்து வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த பீட்ரூட் மால்ட்டு தான். ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து லேட்டாக தான் அது ஓப்பன் பண்ணேன். ஏன்னா எனக்கு கூல் வந்துட்டு பவுடர் இருந்ததுனால அது தீர்ந்ததுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வச்சுருந்தேன். அது தீர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறது. இது வந்து 100 ml இருக்கும் இந்த மில்க்கு. இது வந்து கரெக்டாக இருக்கும். சக்கரை வந்து சக்கரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு இத்தினோண்டு நான் வந்து அதில் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அவளுக்கு சர்க்கரை இல்லாமல் கொடுத்து பழக்கலை நான், அதனால் சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் போட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுகரை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பாலை வந்துட்டு ஆற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறணுங்க. அதுக்கு டைம் ஆகும். அதனால் அது ஓரமாக வச்சுட்டு புளி தண்ணியோடு ஊற்றுனது சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு முள்ளங்கி ஆட் பண்ணிவிட்டு பருப்பையும் கழுவி அதில் போட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதுங்க. வேறு அதிகமாகலாம் நீங்கள் விடணும்னு அவசியம் இல்லை. காயும் வந்து குழஞ்சி போகாது உங்களுக்கு. பருப்பும் ரொம்பவும் குழஞ்சிருக்காது. கரெக்டாக இருக்கும். 2 விசில் வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. பாப்பா வந்து பால் குடிக்கும்போது அவள் கூடயே நம்மளும் உட்காந்து குடிக்கணும், ஏதாவது பண்ணணும். அவளுக்கு பக்கத்தில் நம்ம உட்காரமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஹஸ்பண்ட் வந்துட்டு காஃபி கேட்டார். அதனால் அவருக்கு கொஞ்சம் காஃபி போட்டுட்டு எனக்குமே இந்த காலையில் வந்து ஒரு மாதிரி இருந்ததுங்க. லேட்டாக இருந்துச்சுன்னா அதனால் பயங்கர தலைவலி. எப்போவுமே காஃபி மார்னிங் குடிக்கிறதில்ல. பட் இப்போ வந்து குடிக்கணும் அப்படின்னு தோணுனதுனால ஹஸ்பண்டுக்கும் போட்டுட்டு நானும் காஃபி போட்டுட்டு குடிச்சிட்ருந்தேன். ஏன்னா விசில் வரணும். அவர் மீட்டிங்கில் இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை வந்து டிலே ஆச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரெடியாக போகிறோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் டே. அதனால் வந்து சீக்கிரமாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் அவர் வந்துட்டு லேட் பண்ணிட்டார். பட்டு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து காஃபி குடிச்சிட்டு முடிக்கும்போது விசில் வந்துருச்சு. விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பார் ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருந்தது. காயெல்லாம் குழஞ்சும் இல்லாத போகலை, கரெக்டாக இருந்தது. அதனால எனக்கு இது மட்டும் அளவு தெரியும். மற்றபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ஓரளவுக்கு இருந்தது. எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட். துணி வந்துட்டு மிஷினில் கொஞ்சம் நிறையவே இருந்ததுங்க. அதனால் போகும்போது போட்டு விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா ரிட்டன் வந்துட்டு நம்ம ட்ரையர் மாற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டுட்டு நான் இனி குளிக்க போயிட்டு அப்புறம் ரெடி ஆயிடலாம் அப்படின்னு தான் பிளானு. குளிச்சுட்டு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி ஸ்பெஷல் டே இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கார் வாங்க போகிறோம். நாங்கள் யூஎஸ் வந்து 2 வருஷம் ஆச்சுங்க. எங்ககிட்ட கார் கிடையாது. நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. கார் வந்துட்டு எங்களுக்கு ஃபிலியில் இருக்கும்போது எங்களுக்கு பெருசாக தேவையே படலைங்க. பட் இங்கே டெக்ஸாஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் வந்து நெக்ஸ்ட் இயர் வாங்கலாம் அப்படிங்கிறதா பிளானு. பட் ஹஸ்பண்ட் முன்னாடியே புக் பண்ணதுனால அந்த நெக்ஸ்ட் இயர் காரே முன்னாடி எங்களுக்கு வந்துருச்சு.
ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்துட்டு அவங்க அப்பாவை கூப்பிட போயிருக்கா. அவருக்கு திரும்பவும் கால் வந்துருச்சு அப்படிங்கிறங்காட்டி அவர் கதவை சாத்திட்டாரு. மேடம் வந்து கோவமாயிடுச்சு, சேட் ஆயிட்டாங்க, அழுகுறாங்க அப்படின்னு இந்த மாரி தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவள ஆட்டினா தான் அவங்க வந்து சமாதானம் ஆவாங்க. அதுவும் அவங்க அப்பா ஏதாவது சொல்லிட்டாருன்னா போதுங்க, அவ்வளோதான், அவ்வளோ அழுக வந்துரும். எங்கேருந்து தான் அவள் ஸ்டார்ட் பண்ணுவான்னே தெரியாது. கார் புக் பண்ணியாச்சு, அதாவது டாக்ஸி புக் பண்ணியாச்சுன்னு சொன்னோடனே ஜாலியாக அவங்க அப்பா வந்தோடனே குடுகுடுன்னு அவங்க கிளம்பி டாக்ஸியில் ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்க. கையில் வந்து கண்ணாடி எடுத்துகிட்டே தான் வந்தான். கண்ணாடி போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக போட்டுட்டு போஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஏஜ் வந்து வர வர வந்து குழந்தைகளோட ஆக்டிவிட்டீஸும் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு. அது நல்லாவே எனக்கு தெரியுதுங்க பார்க்கும்போது. இப்போ வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த இன்ட்டு மார்க் மாதிரி வந்துருந்துச்சு ஸ்கையில். ராக்கெட்டா என்னன்னே தெரில எங்களுக்கு. பட்டு ஏன்னா இங்கே வந்து அடிக்கடி இந்த சின்ன சின்ன ப்ளைன்லாம் வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கார் வந்து நெக்ஸ்ட் இயரோட கார் தான், அதாவது 2025ஓட தான். பட் எங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போகும்போது 11 கிட்ட ஆகிடுச்சுங்க. கடையில் வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. என் பொண்ணுக்கு வெளியில் இருக்க அந்த பலூன் தான் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சின்னதாக ஒரு ஷாப் ஒன்று இருந்துச்சு. அப்புறம் காஃபிடேரியாவும் இருக்குது. காரில் வந்து ஏதோ ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இதுக்கும் 10 மணிக்கு வரோன்னு சொல்லியே நாங்கள் வந்தது 11 மணி. அவங்க எங்களை விடவும் லேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருக்கலாம், 2 வருஷம் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ் போயிட்டோம். கடையில் வந்து சாக்லேட் கேட்டால் அப்புறம் சரி வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லி அவளுக்கும் வந்து 2 சாக்லேட் வாங்கி கொடுத்து நாங்களும் காஃபிடேரியாவில் வெயிட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. ஃபைனலாக எங்கள் கார் வந்து ரெடி ஆகிடுச்சு. கார் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே என் பொண்ணுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. இந்த டோர் பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஓப்பன் ஆகும் இல்லையா, இந்த ஷட்ரு, அதை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டான். அதுவும் கார் வந்து எங்களுக்கு வெளியில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஷோரூம்குள்ளே இருக்கும், அங்கேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் எங்களோடது வெளியிலே இருந்தது. செம்ம ஹாப்பி ஆகிடுச்சிங்க. இந்த கார் வந்துட்டு எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எங்களுக்கு இங்கே டெக்ஸாஸ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபீல் வந்துச்சு. கார் எடுத்தோடனே என் பொண்ணு ஒரே ஜாலியாகிட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு கார் கீ வந்து விட்டுட்டாங்க. ரொம்ப நேரம் தேடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா காருக்குள்ளேயே இருந்தது. அப்புறம் அவங்களே வந்துட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கார் கீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் இவள் வரவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஃப்ரண்ட்டில் கார் ஓட்டுற மாதிரியே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஓட்டிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கார் சீட்டர் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அதனால் கார் சீட்டரையும் வச்சு பாப்பா வந்து அப்புறம் பின்னாடி உட்கார வச்சுட்டு கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தார் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹனுமன் டெம்பிள் தாங்க போகிறோம். கார் வந்து யூஎஸ் பொறுத்தளவு எப்படின்னா, கார் இல்லைன்னா எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இருக்கிற இடத்த பொறுத்து நம்மளோட தேவைகளும் இருக்கும் இல்லையா. எங்களுக்கு ஃபில்லியில் வந்துட்டு கார் வந்து ரொம்ப தேவைப்படலாங்க. அதே மாதிரி நிறைய பேர் யூஎஸ் வர்றது வந்து நிறைய ரீசன் இருக்குது. ஃபேமிலிக்காக வருவாங்க, ஃபினான்ஷியல் இது பண்ணுறதுக்காக வருவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு இல்லை சுற்றி பார்த்துட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மைண்ட் செட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் டெக்ஸாஸ் நாங்கள் வந்தும் கார் எங்களுக்கு தேவை இருந்தும் நாங்கள் வந்து ஒரு 6 மந்த் வந்து அதை போஸ்ட்பான் பண்ணியிருந்தோம். கார் வந்து அதுக்கப்புறம் வேணும் இல்லையா. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபிலடெல்ஃபியாவில் வந்து கார் வந்துட்டு அந்தளவுக்கு தேவைப்படலை. மெயின் ரீசன் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் வெளியில் வந்த உடனே, அதாவது ஒரு 10 நிமிஷம் வாக் பண்ணிட்டு வந்தாலே எங்களுக்கு பஸ்ஸு கிடச்சிரும். ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு பஸ்லேயே வந்துட்டு ஆஃபீஸ் போயிடுவார். எங்களுக்கும் க்ராசரிஸ்க்கும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அதனால் நாங்கள் வந்து அங்கே தேவைப்படாததுனால நாங்கள் வாங்கவும் இல்லை. இங்கேயும் அதே தான், ஒரு 6 மந்த்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வீடு பார்க்கும்போதே பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் வெதர் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலுங்க. அந்த வெயிலில் வந்து பஸ் ஸ்டாப்பே 1/2 hour ஆச்சு. வண்டியில் போய்க்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸ்கின்னெல்லாம் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்துட்டு கார் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே ஒரு 6 மந்த்து வெயிட் பண்ணி அப்புறம் இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு ட்ரீம் கார் மாதிரி வாங்கியாச்சு. ஹனுமன் டெம்பிள் வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயில் வந்து சாத்தியிருந்தாங்க. அதாவது
ஒரு 2 மணிக்கா இல்லைங்க 1:30 மணி வரைக்கும் தான் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 5:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இடையில வந்துட்டு எங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தது. 2 மணி இப்போ 1:30னா இப்போ நாங்கள் வரும்போது 2 ஆயிடுச்சு. அதனால் வந்து கோயிலில் சாத்திட்டாங்க. ஸோ 5:30 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வரல எனக்குமே. ஏன்னா கார் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மணி நேரத்தை அங்கே இங்கேன்னு சொல்லி சுற்றிட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். கோயில் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபுல்லாக அனுமன் சாமியோட ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து அங்கே பெயிண்டிங்காக வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. என் பொண்ணு மட்டும் அங்கே கத்திக்கிட்டே இருந்தாள். அவள் தான் வந்து அந்த இடத்துல வந்து அன்னைக்கு பெரிய ஆள் மாதிரி அவள் கத்துற சத்தம் வந்துட்டு எக்கோவாக கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க. இப்போ எங்களை சுற்றி யாருமே இல்லைங்க. ஆனால் கோயிலுக்கு போய் ஒரு 5 நிமிஷத்துலேயே எத்தனை பேர் வந்தாங்கன்னே தெரில. அந்தளவுக்கு கூட்டம் வர எனக்கு வந்துருச்சு. அப்புறம் சாமிலாம் கும்பிட்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு இல்லையா. நாங்கள் கிட்டத்தட்ட 2:30 மணி நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் சாமி கும்பிட்டு தான் கிளம்புனோம். நான்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். மத்தியானமும் நாங்கள் சாப்பிடவே இல்லை. எங்களுக்கு பசிக்க கூட இல்லை அன்றைக்கி. நம்ம ஒரு விஷயத்த பண்ணி முடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கும். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை